வணக்கம். தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. நகை கடன் தள்ளுபடி. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த அறிவிப்பு நிஜமாவே உங்க குடும்பத்தோட நிதிச்சுமைய குறைக்க உதவுமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உங்க நகை கடன் தள்ளுபடி ஆகுமா? இதுதான் இப்போ பல பேர் மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி இல்லையா? சரி, இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும், இதனால என்னென்ன நன்மைகள்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல இந்த அறிவிப்பு என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்காக ஒரு பெரிய நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவிச்சிருக்கார். அதுதான் இப்போ ஹாட் டாபிக். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களோட பொருளாதார கஷ்டத்தை குறைக்கணும், அதே சமயம் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றணும். சோ இது வெறும் ஒரு பண உதவி மட்டும் இல்ல, ஒரு அரசியல் கடமையாவும் பார்க்கப்படுது. அடேங்கப்பா, 6000 கோடி ரூபாய்! சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தொகை இது. இந்த ஒரு அறிவிப்பு மூலமா அரசாங்கம் எவ்வளோ பெரிய ஒரு நிதி நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஏன் இப்போ இந்த திட்டம்? இந்த நேரத்துல இதை கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? இதோட புன்னணியை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா இந்த நடவடிக்கையோட முக்கியத்துவம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த திட்டத்துக்கு பின்னாடி முக்கியமா 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இது ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி, அத நிறைவேத்துறாங்க. 2வது, பொருளாதாரமா ரொம்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, குறிப்பா விவசாயம் செய்யறவங்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதியானவரா? யாருக்கெல்லாம் இந்த கடன் தள்ளுபடி கிடைக்க போகுது? வாங்க, தகுதிகள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். யாருக்கு இந்த சலுகை கிடைக்கும், யாருக்கு கிடைக்காதுன்னு தெளிவா பாத்துரலாம். முதல்ல, உங்க கடன் ஒரு கூட்டுறவு வங்கியில இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பிரைவேட் பேங்க்ல வாங்கின கடனுக்கு இது பொருந்தாது. அப்புறம் ஒரு குடும்ப ரேஷன் கார்டுக்கு ஒரு கடன் தள்ளுபடி மட்டும்தான். கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்களுக்கும் ஏற்கனவே கடனை முழுசா கட்டி முடிச்சவங்களுக்கும் இந்த சலுகை கிடையாது. நிறைய பேர் கூட்டுறவு வங்கின்னு சொல்றோமே, அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, அதுல இருக்கிற உறுப்பினர்களால அவங்க நன்மைக்காகவே நடத்தப்படுற ஒரு பேங்க். அதனாலதான் அரசாங்கம் பிரைவேட் பேங்க் எல்லாம் விட்டுட்டு இந்த கூட்டுறவு வங்கி கடன்களை மட்டும் குறிப்பா டார்கெட் பண்ணிருக்கு. அடுத்து, இந்த திட்டத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இந்த தள்ளுபடி ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்க பாருங்க, இதான் முக்கியமான கண்டிஷன்ஸ். நம்பர் 1, உங்க கடன் கூட்டுறவு வங்கியில இருக்கணும். 2வது, 5 சவரன் இல்ல அதுக்கு குறைவான நகை வச்சு வாங்கின கடனா இருக்கணும். அசல், வட்டி 2மே தள்ளுபடியாகும். கடைசியா ரொம்ப முக்கியமா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சான்ஸ். சரி, இந்த தள்ளுபடி எப்படி வேலை செய்யும்? ஃபர்ஸ்ட், பேங்க் எல்லாம் சேர்ந்து யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அந்த லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு தள்ளுபடி பணத்தை நேரா பேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க. ஃபைனலா உங்க லோன் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். சரி, கடைசியா இந்த அறிவிப்பால மக்களுக்கும் நம்ம மாநிலத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படும்னு ஒரு பெரிய பார்வையில பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த திட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நேரடியா உடனடியா ஒரு நிதி உதவியை கொடுக்குது. இதனால அவங்களோட கடன் சுமை குறையும், கையில கொஞ்சம் காசு புழங்கும். இது மாநில பொருளாதாரத்துக்கே ஒரு சின்ன பூஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இந்த உடனடி நிவாரணத்தை எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. இந்த மாதிரி கடன் தள்ளுபடியெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட கடன் வாங்குற பழக்கத்தையும் மாநிலத்தோட பொருளாதாரத்தையும் எப்படி பாதிக்கும்? இது கண்டிப்பா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.